வணக்கம் மக்களே, இன்றைக்கி பொரிச்ச பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு மைதா மாவு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு. இந்த பொரிச்ச பரோட்டா இந்த இடியாப்பச்சில் தான் செய்ய போகிறேன். இந்த இடியாப்பச்சி ஏற்கனவே உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன். நான் மீஷோவில் ஆட் பண்ணி வாங்கினேன். இந்த அச்சு வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸ் அச்சு வந்து எடுத்துக்கோங்க, கூழ் உள்ளது. இப்போ நம்ம மைதா மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சால்ட்டு, அடுத்து சுகர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம ஒரு மிதமான பபுள்ஸ் வர அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி, கையை சுட்டுக்காமல் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே இடியப்பம் மாவு நம்ம எப்படி செய்வோமோ அதே அளவுக்கு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்டேஜுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒட்டாத அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. மாவு கையில் ஒட்டக்கூடாது, நல்லா சாஃப்டாகிடும். இப்போ ஒரு தட்டில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. எங்கே பார்த்தாலும் இது மாதிரி விட்டுட்டு, இப்போ நம்ம இடியப்பம் எப்படி நம்ம புளிகிறோமோ அதே மாதிரி எடுத்து இந்த அச்சில் போட்டு இடியப்பச்சோடு கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இந்த பரோட்டா சூப்பராக வரும். நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு நம்ம தட்டில் பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப அழகாக உடையாமல் அழகாக வந்துடுங்க. இது நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த பரோட்டா செஞ்சிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்சு என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு முடிச்சுட்டு இருந்தால் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலையே செய்கிறதுனால நல்ல ஒரு ஆயிலில் நல்லா சுத்தமான ஆயிலில் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி நம்ம முறுக்கு எப்படி புளிகிறோமோ அது மாதிரி நம்ம புளிஞ்சு வச்சுக்கலாம். புளிஞ்சு வச்சுட்டு இப்போ ஒரு கடாயோ அல்லது ஒரு பேன் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற அந்த மைதா மாவு அப்படியே நல்லா தட்டி விட்டுக்கலாம். நல்லா பரோட்டா சைஸுக்கு நல்லா தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போயே நல்லா பரோட்டா மாதிரி வந்துட்டு பாருங்கள். தட்டினதுக்கப்புறம் இது அப்படியே நம்ம பிச்சுக்காமல், என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக பிச்சுக்காது, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ஃப்ரை கலர் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடும். அது பொரிச்ச பரோட்டா நம்மளுக்கு கொஞ்சமான எண்ணெயிலே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிரும். இந்த பொரிச்ச பரோட்டா ஆடுதுறை அப்படிங்கிற ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஊரை கண்டிப்பாக கமெண்டில் ஆட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா சவுண்டு வந்துச்சு பாருங்கள். திருப்பி போடும்போது கண்டிப்பாக உடைய நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம எங்கேயும் போய் அலையாமல் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுத்தமான ஆயிலில் நம்ம குழந்தைங்களுக்கு பொரித்து கொடுக்கலாம். இது நெய்யிலையும் பொரித்து கொடுக்கலாம். நெய் பொரிச்ச பரோட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டன் குருமா, சிக்கன் குருமா, சாதாரணமாக வெஜிடபிள் குருமான்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.